பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL 13வது போட்டி சென்னை அணிக்கும் திண்டுக்கல் அணிக்கும் இடையிலான போட்டி. திண்டுக்கல் அணியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அஸ்வின், வருண் சக்கரவர்த்தின்னு உலகத்தரமான வீரர்கள்லாம் இருக்காங்க. பாபா இந்திரஜித் அவர்கள் சகோதரர்களும் 2 அணியிலையும் பிரிஞ்சு விளாட்றாங்க. ஸோ இந்த போட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இதில் சென்னை அணி வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது. சென்னையுடைய அதிபதி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறது சென்னைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அதே போல் திண்டுக்கல்லுடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 12 மறைகிறது திண்டுக்கலுக்கு ஒரு பின்னடைவு. திண்டுக்கல்லுடைய லாபஸ்தானத்தில் மந்தன் இருப்பதும் சிறப்பில்லை, லேட்டான வெற்றி அப்படிங்கன்னு சொல்லணும். ஆனால் அந்த வீட்டு அதிபதி 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது பலம். திண்டுக்கல்லை நோக்கி மால் வருவது சிறப்பு தான் என்றாலும் கூட இவங்க சிஎஸ்ஜியுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மால் கவிப்பு நிற்கிற வீட்டில் இருக்கிறது சரியில்லை. அப்போ அந்த வெற்றியில் கொஞ்சம் குறைபாடை காமிக்கும். பாம்பு வேறு அவங்கள நோக்கி வருது சிஎஸ்ஜிக்கு. இந்த போட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். சூப்பர் ஓவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயினும் அந்த கடைசி நேரத்தில் திண்டுக்கல் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என கூறிக்கொண்டு, அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.